வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இப்போ நம்ம பார்க்குறது சொரா புட்டங்க. ஸோ இது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நிறைய ரெசிபீஸ் என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம சொரா புட்டை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா ஒரு கடாயில் தண்ணி எடுத்து அதில் ஃபிஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் ஒரு 4 பீஸா பெரிய பீஸாக 4 பீஸாக போட்டு உள்ளே இருக்க குடல்லாம் எடுத்துகிட்டு அந்த தலையில் இருக்கிற அந்த பல்லு அந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே அப்படியே அரிஞ்சு போட்டுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா ஃபிஷ் க்ளீனிங் ரொம்ப வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதை எடுத்து ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த ஃபிஷ்ஷை போடுங்க. நல்லா பாயில் ஆகும். பாருங்கள், இந்த தூளெல்லாம் வந்து நல்லா உரிகிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தாளிச்சிக்கலாம். சொரா புட்டுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வந்துட்டு ஒரு 6 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கோங்க. எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனீங்களோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஆனால் உடம்புக்கும் செட் ஆகாது இல்லையா? ஸோ அதனால் பார்த்து எண்ணெய் ஊற்றுங்க. நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் நல்லா காயணும். அப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க, பச்சை மிளகாய் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. இதை நல்லா பொரியட்டும். எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு 4 மீடியம் சைஸு 4-5 மீடியம் சைஸு வெங்காயம் நான் வந்துட்டு எடுத்துருக்கேன். ஆக்சுவலி வந்து 800 கிராம்ஸ் சொல்கிறாங்க. இது
அந்த வாசனை, அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு, மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வேணும்னா ஆயில் பத்தலைனாக்கா ஆயில் கொஞ்சம் மேலே ஊற்றி ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பரான கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா இது மாதிரி ஆனவுடனே நம்மளுக்கு சூப்பரான சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதனால் கொஞ்சம் ஃப்ரை ஆனால் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு, மோஸ்ட்லி ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெய் பத்தலைன்னா மேலே எண்ணெய் லைட்டாக ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்